நேற்று சிவராத்திரி அன்று காலையிலே எந்திரிச்சு நீராடி வீடை சுத்தம் செய்து எங்கள் வீட்டு பூஜையில் விளக்கேற்றி எளிமையாக நாங்கள் சிவராத்திரி விரதத்தை ஆரம்பித்தோம். எப்பொழுதும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பிக்கும் போது எல்லா படத்துலேயும் தெய்வங்களோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவே என்னால் உணர முடிஞ்சுது. இந்த வருடம் சிவராத்திரி விரதமானது நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். நேற்று என் கையால் அபிஷேகம் செய்தது என் வாழ்க்கையில் மிக புனிதமான அனுபவமாக எனக்கு இருந்தது. இங்கே இருக்கிற கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கையால் பால், தேன், பூ, பழம் என்ன வேணுனாலும் நம்மளே போயிட்டு சிவனுக்கு நேரடியாக அபிஷேகம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று மாலை 5 மணிக்கு போனோம். 5லேருந்து 6 மணிக்குள்ளே இங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலில் இல்லை கருவறையில் உள்ள சிவலிங்கத்துக்கு ஆண்கள் மட்டும் நம்ம கையாலேயே பால் அபிஷேகம் அதே அபிஷேகம் தேன், பன்னீர் என்னென்னமோ அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணலாம். அதுவும் இங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க கையால் ஜல அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் இங்கே வந்து பண்ணது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக குழந்தைங்க கண்டிப்பாக சொல்லணும் அது. ஏன்னா அவங்க கையால் அதை பண்ணும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாலுமே அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் மட்டும் கருவறைக்குள்ளேயே நம்ம போயிட்டு இந்த சிவராத்திரியில் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் ஆண்கள் மட்டும்தான் அனுமதி, பெண்கள் போகக்கூடாது. ஆண்களும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பழங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க என்னென்ன வேண்டிக்கணுமோ, என்னென்ன மனசுக்குள்ளே நினச்சி பிரார்த்தனை பண்ணணுமோ அது எல்லாமே கருவறையிலேயே இருந்து செஞ்சுக்கலாம். இந்த பூஜை, அபிஷேகம், அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நம்ம கருவறையிலேருந்து வெளியே வந்துடணும். ஐயர் மட்டும் நமக்கு தீப ஆராதனை காட்டுவார். எல்லா வல்ல இறைவனின் காட்சி அபிஷேகத்துக்கு பிறகு ஓம் நமக் சிவாய. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2வதாக மாலை 7:30 மணிக்கு போகணும். நாங்கள் முதல் கால பூஜைக்காக 7:30 மணிக்கு போயிட்டு இந்த சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு 7:45 வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் முதல் கால பூஜை வீட்டில் இருந்து தொடங்கிறதுக்காக வந்துட்டோம். நம்ம தரிசனம் முடிஞ்சது பின்னாடி பார்த்தா அவ்வளோ கூட்டம் அடுத்த க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. 4 கால பூஜையும் நல்லபடியாக நிறைவடைஞ்சது. அதனால் இன்று காலை நீராடி பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு சென்று எங்கள் கைகளாலேயே ஜலாபிஷேகம் செய்து வில்வ இலை சாத்தி, பூ சாத்தி அந்த எல்லா வல்ல இறைவனை சிவபெருமானை நாங்கள் பிரார்த்தனை செய்து வீட்டுக்கு திரும்பிட்டோம். இன்று மாலையும் அதே மாதிரி எளிமையாக எங்கள் வீட்டிலேயே மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜை செய்து எங்கள் இந்த சிவராத்திரியின் விரதத்தை நிறைவு செஞ்சு விடுவோம். ஓம் நமக் சிவாய. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.